Hi guys, welcome back to Tofu Gaming. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னோட கேம் பிளே தான். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் விளையாண்டது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். முதல்ல இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, இதில் அவ்வளோவா இருக்காது. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி தரேன். ஏன்னா இது வந்து நான் ரெக்கார்ட் எடுத்த கிளிப்பு தான். நம்ம கேம்லேயே ரெக்கார்ட் ஆகும்ல, அந்த கிளிப்பு தான். நான் இந்த இது வந்து நான் இந்த மாதிரி மேட்ச் ஆடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட எடுக்கல. ஓகே, இந்த ரவுண்ட் ஒரு தரமான ஹெல்த் எடுக்கும் பாருங்க. பின்னாடி எவனாச்சும் வருவானான்னு பார்த்துட்டு இருந்தேன், ஒருத்தனும் வரல. அதே கொஞ்சம் அந்த சைடு ஏறுவோன்னு சொல்லி ஏறினேன். இங்கே ஒரு எனிமி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தான். அவனை அப்படியே ஓசி போட்டு டீம் டவுன் ஆகிட்டு அவனை அப்படியே கில் எடுத்து அப்படியே ஒரு வே பண்ணி கிரெனேட்டுக்கு போட்டான். டக்குன்னு க்ளோவல் போட்டாடி. இவன் என்ன என்ட்ரிலேயே அழுத்தி பிடிச்சி கொண்டுட்டான். என்னையா இது இவர் வே பண்ணனால வே பண்ணிட்டாடி. இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. அவனுக்கு ஒரு 55 டேமேஜ். சுத்தமாக மெடிக்கிட்டு வேறு போடாமல் இருக்கேன். அவனை ஒரு அடி மெடிக்கிட்டு சீக்கிரம் ஏறி ஃபுல் மெடிக்கிட்டு எடுத்து கைஸ். இவனை அடித்தா நமக்கு ஹெய்ஸு. இவனை ஏறி போய் அடிக்கும் பாருங்களேன். இந்த ஹெய்ஸுக்காகவே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நேற்று கொஞ்சம் மழை. பைக்கில் போயிட்டு இருக்கும் போது அப்படியே மழை பெஞ்சிடுச்சு கைஸ். இந்த ரவுண்டு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ரவுண்டு. ஒருத்தனை அட்டாக் ஆடிட்டு இருக்கும் போது பின்னாடி புடனையில் வந்து அடிக்கிறான். நான் செக்யூர் பண்ணுறதுக்காக கீழே போனோம்னா அவன் அங்கேருந்து ஒருத்தன் வருவான் பின்னாடி. அவனை எப்படியோ அடிச்சு இருக்கும் போது பின்னாடி இருந்து வந்து அடிச்சிட்டாங்க. காண்டாயிட்டேனா. அடுத்த ரவுண்டு அந்த மாஸ்க் போட்ட மண்டையை நான் அடிக்கலான்ட்டு இருந்தேன். அடிச்சிட்டு இருக்கும் போதே நீங்களே பாருங்க. அந்த மண்டையங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு நான் க்ளூவால்லாம் போட்டு என் டீம்மேட் அந்த க்ளூவாலில் இருந்து என்னை காப்பாற்றி போ. இங்கே வேணாச்சும் வருவானான்னு பார்த்தோம். இங்கேயும் ஒருத்தனை 2 பேர் வந்தானுங்க. ஒருத்தனை ஓசி போடலான்னு சொல்லி ஏறினேன். அதுக்குள்ளேயும் அவன் டவுனே கிடக்குறான். பெட்டி மட்டும்தான் இருக்குது. இன்னொருத்தனைக்கு டவுனே கிடக்குறான். ஆமாம், தூக்கி தூக்கி போட்டான்டா. அடுத்தது 2 எடுத்து போடுறானுங்க. இவனுக்கு ஒரு தரமான டவுனு. அப்புறம் இங்கே தான் காய்ஸ் அந்த மாஸ்க் மண்டையாக இருக்கான். அவனை அடிக்கலான்னு இருந்தேன். டீம்மேட்டு ஹேக்கர் மாதிரி அடி வாங்குறான். ஹேக்கர் அடித்து மாதிரி அடி வாங்கினான். அப்புறம் இங்கே நான் அடிச்சுட்டே இருக்கான். தப்பு நீங்கள் க்ளோவில் போட்டு சுத்து க்ளோவில் போட்ட மாதிரி நின்ட்டேன். 2 மெடிக்கிட்ட அப்படியே போட்டு அவ்வளோதான். டீம்மேட் காப்பாற்றி விட்டார். அதுலேருந்து ஜோன் வந்துச்சு. இல்லை என்னால் காப்பாற்ற முடியாது. என்னாலே அப்படியே அவனை ஓசி போட்டார். பார்த்தீங்களா, அங்கே இருக்கார் அவரு. இந்த ரவுண்டில் ஒரு தரமான ஹெல்ஸ் இருக்கும். நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ டோஃபு கேமிங்காகவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். டீம்மேட் ரிவே பண்ணுங்க, டைமே கிடைக்கல. இவனை அடிச்சா ஹெல்ஸ் அவ்வளோதான் கைஸ். ஹெல்ஸ் பூயாக்காகவே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.